முறையிலே அரசினால் மீறப்படுகின்றன. இவை அனைத்துக்கும் காரணம் அரசாங்கம். பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் திருவோணமலையிலே பௌத்த விகாரையிலே இருந்த புதிதாக பௌத்த சிலை ஒன்று வைக்கப்பட்ட போது அதை அகற்றி முதல் நாள் போலீசார் அகற்றி செல்கின்றார்கள். அவர் அன்றைய தினமே அடுத்த நாள் காலையிலே பாராளுமன்றத்திலே தெரிவிக்கிறார், நாளை காலை இந்த பௌத்த சிலை வைக்கப்படும், அந்த சிலையினுடைய பாதுகாப்புக்காக மாத்திரத்தான் கொண்டு செல்லப்பட்டது. அவ்வாறாக கூறுகின்றார்கள் என்று சொன்னால் அரச நிகழ்ச்சி நிரலிலே பௌத்த சிங்கள பேரணவாதம் கிஞ்சித்து மாற்றமின்றி முன்னெடுக்கப்படுகின்றது. மதிப்புக்குரிய பௌத்த பிக்கு அவர்கள் நைனாதீப நாகவிகாரையினுடைய பௌத்த பிக்கு அவர்கள் வந்து சென்றிருக்கின்றார். அவ்வாறான வருகைகளை, நீதியான கருத்துக்களை, நியாயமான கருத்துக்களை நாங்கள் மதிக்கின்றோம். இந்த இடத்திலே அரசாங்கம், இந்த இடத்திலே இந்த பிரதேசத்தை சேர்ந்த உள்ளூராட்சி மன்றம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது. சட்டவிரோத கட்டிடங்களுக்கு சட்டவிரோத கட்டிடம் தொடர்பாக தெரியப்படுத்துதல் பலகையை காட்சிப்படுத்துகிறார்கள். அது சாதாரணமாக ஒவ்வொரு சட்டவிரோத கட்டிடங்களுக்கும் உள்ளூராட்சி மன்றங்கள் இந்த மதில் கூட சட்டவிரோதமாக இருந்தால் அதற்கு அவர்கள் காட்சிப்படுத்துவார்கள். ஸ்ரீலங்கால மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல, உலக நாடுகள்லயே நீங்க எடுத்து பார்க்கலாம். ஆகவே இதுக்கு அடிப்படை மகாவம்சம் என்கிற அந்த பொய் கட்டுக்கதை. அந்த இதுல இருந்து இந்த மகாவம்சம் இருந்து ஸ்ரீலங்கா வந்து ஒரு சிங்கள பௌத்த நாடு என்பதை நிறுவுவதற்கான கட்டமைப்பு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களாகவே மாறப்போவதில்லை. எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அடிப்படை சிங்கள மகாவம்ச மனநிலையிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே தமிழர்கள் போராடி தங்களுக்கான உரிமைகளையும் சர்வதேச அழுத்தங்களை பிரயோகித்து ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் ராணுவத்தை வச்சுக்கொண்டு 15 அதிகமான பாதுகாப்பு செலவினத்தை செலவழித்து மக்களோட வரிப்பணத்தை எடுத்து மக்களை பொருளாதார ரீதியான சிங்கள அரசு மாற்றிக்கும். இது யுத்தத்துக்காக எவ்வளவு கடந்த வேண்டிக் கொண்டு இன்னைக்கு அதெல்லாம் கட்ட முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது. 2028ஆம் ஆண்டு பெரிய பிரச்சனை வரப்போகுது. விரைக எல்லா சிங்கள மக்களுக்கும் காணும் கருப்பும் இல்லையன்றே ரோட்டுக்கு வந்து வரிசையில நிக்க நாளைக்கு விளங்கும். சொத்துக்களை முகாமை செய்யக்கூடிய உரிமை பெற்றவர்கள். அந்த விடயம் மிகவும் அப்பட்டமான முறையிலே அரசினால் மீறப்படுகின்றது. இவை அனைத்துக்கும் காரணம் அரசாங்கம். பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் திருவோணமலையிலே பௌத்த விகாரையிலே இருந்த புதிதாக பௌத்த சிலை ஒன்று வைக்கப்பட்ட போது அதை அகற்றி முதல் நாள் போலீசார் அகற்றி செல்கின்றார்கள். அவர் அன்றைய தினமே அடுத்த நாள் காலையிலே பாராளுமன்றத்திலே தெரிவிக்கிறார், நாளை காலை இந்த பௌத்த சிலை வைக்கப்படும், அந்த சிலையினுடைய பாதுகாப்புக்காக மாத்திரத்தான் கொண்டு செல்லப்பட்டது என்று அவ்வாறாக கூறுகின்றார்கள் என்று சொன்னால் அரச நிகழ்ச்சி நிரலிலே பௌத்த சிங்கள பேரணவாதம் கிஞ்சித்து மாற்றமின்றி முன்னெடுக்கப்படுகின்றது. அடிப்படையிலே இங்கே இருக்கின்ற ஓரிரு அதிகாரிகளுக்கு உபதேசம் செய்வதன் வாயிலாகவும் கருத்து சொல்வதன் வாயிலாகவும் இலங்கையினுடைய சட்ட கட்டமைப்பிலே அதாவது இலங்கையிலே இருக்கின்ற பேரணவாத கட்டமைப்பிலே அரசாங்கம் மாற்றம் செய்ய முடியாது. இன்று பதவியேற்று ஓராண்டுகளாகி இருக்கின்றது. அரசாங்கம் இன்றும் கண்துடைப்பு கதைகளை கூறக்கூடாது. இவ்வாறு கூறுவார்களாயின் இன்னும் ஒரு காலகட்டத்தினுடைய தலைமுறையிடம் எங்களுடைய இன முரண்பாடுகளையும் பிரச்சனைகளையும் கையளிப்பதாகவும் இங்கே இருக்கின்ற முரண்பாடுகளை இன்னும் மேலும் எண்ணெய் ஊற்றி எரிப்பதாகவும் தான் அமையும். இங்கே கூட எங்களுக்கு எதிராக சொல்லப்படுகின்றது இன நல்லிணக்கத்தை பாதிக்கின்ற வகையிலே செயற்படுகின்றோம் என்று ஒரு பொய்யான தொடர்பாடுகளையும் உறவுகளையும் கொண்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் காலப்போக்கிலே அவர்களும் தருவார்கள். இங்கே நேற்றைய தினம் கூட இங்கே மதிப்புக்குரிய பௌத்த பிக்கு அவர்கள் நைனாதீப நாகவிகாரையினுடைய பௌத்த பிக்கு அவர்கள் வந்து சென்றிருக்கின்றார். அவ்வாறான வருகைகளை, நீதியான கருத்துக்களை, நியாயமான கருத்துக்களை நாங்கள் மதிக்கின்றோம். இந்த இடத்திலே அரசாங்கம், இந்த இடத்திலே இந்த பிரதேசத்தை சேர்ந்த உள்ளூராட்சி மன்றம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது. சட்டவிரோத கட்டிடங்களுக்கு சட்டவிரோத கட்டிடம் தொடர்பாக தெரியப்படுத்துதல் பலகையை காட்சிப்படுத்துகிறார்கள். அது சாதாரணமாக ஒவ்வொரு சட்டவிரோத கட்டிடங்களுக்கும் உள்ளூராட்சி மன்றங்கள் இந்த மதில் கூட சட்டவிரோதமாக இருந்தால் அதற்கு அவர்கள் காட்சிப்படுத்துவார்கள். அவ்வாறு காட்சிப்படுத்துவது என்பது சாதாரண உள்ளூராட்சி மன்ற நியதி. அதை கூட அவர்கள் சமாதானத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான பங்கம் ஏற்படுவதாக கூறி பொய்யான தடைகளை போலீஸ் நிர்வாகம் ஊடாக தடை செய்திருந்தார்கள். அரசினுடைய கொள்கைகள் இன்றி போலீசார் செயற்பட முடியாது. அதுபோன்று இதை தயவு செய்து சிங்கள மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய மக்கள் சிங்கள மக்களைப் போல் இந்த நாட்டிலே சகஜமாக அவர்களுடைய உரிமைகளுடன் வாழ வேண்டும் என்ற கோரிக்கையை தான் முன்வைக்கின்றோம். நாங்கள் ஒருபோதும் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, சிங்கள மக்களுடைய உரிமைகளுக்கு எதிரானவர்கள் அல்ல.
சிங்கள மக்களும் இந்த போராட்டத்திலே இணைந்து கொள்ள வேண்டும். வகை தொகையின்றி சிங்கள பல்கலைக்கழகங்கள், அதாவது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும். சிங்கள முற்போக்கு சக்திகள் இணைந்து கொள்ள வேண்டும். சிங்கள அரசியல் கட்சிகள் இணைந்து கொள்ள. நாங்கள் சிங்களம் என்று சொல்வது அதாவது ஒவ்வொருவரையும் கூறு போடுவதற்கல்ல, முற்போக்கு சக்திகள் அனைவரையும் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே போராடுபவர்கள் எவரிடத்திலும் இனவாதம் கிடையாது. நாங்கள் இனவாதத்திற்காக வாழ்பவர்கள் அல்ல. நாங்கள் இனவாதத்தின் காரணமாக எங்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு எதிர்வினை ஆற்றுபவர்களை தவிர இனவாதத்தில் நாங்கள் வாழ்பவர்கள் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தொழிற்சாலைகள் எல்லா கட்டுமானங்களையும் சரமட்டமா அடிச்சு ஒழிச்சு இப்ப வர்த்தமானி மூலமா கையகப்படுத்தி இருக்கிற 700 ஏக்கர்ல ஸ்ரீலங்கா ராணுவம் நல்ல விவசாயம் செய்யும். மக்கள் இந்த சலூன்கள் ரெஸ்டாரண்ட்கள் எல்லாம் கேகேசில தென்னிப்பட சந்தியிலிருந்து காங்கேஸ்வரம் மட்டும் எல்லா பக்கமும் போட்டு எல்லா உழைப்பையும் இதை செய்து கொண்டு எங்கட மக்களோட வளங்களை சூறையாடி கொண்டு அதுக்கு மேலதிகமா அதுக்கு ஒரு உச்சம் வச்சா போல இந்த தனியாட்ட காணியை ஆக்கிரமிச்சு விஹாரையை இப்படி கட்டினது புத்தருக்கே அவமானம். ஒட்டுமொத்த தேரவாத பௌத்தத்துக்கு உலகத்துக்கு தேரவாத பௌத்தத்துக்கே ஒட்டுமொத்த அவமானம். எல்லா பௌத்தரும் இதை நினைச்சு தற்கொலை செய்யும். அப்படியான நிலைமை இன்றைக்கு இருக்கு. நிச்சயமாக ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த பேரினவாத அரசிடம் இருக்கிற மகாவம்ச மனநிலையில மாற்றம் ஏற்பட போவது இல்லை. தமிழர்கள் தங்களுக்கென்று ஒரு தனிநாட்டை உருவாக்குவதுதான் இதற்கான வழியை தவிர வேறு எந்த தீவிர வழியும் கிடையாது. இது எங்களுடைய நாடு என்று சொல்லி நாங்கள் உணரவில்லை. அந்நிய நாடாகத்தான் வேற்று நாடாகத்தான் நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே நடக்கிற போலீஸ் சோதனை சாவடிகளும் போலீஸ் பரிசோதனைகளும் எங்களை போலீசார் நடத்துகிற விதமும் இது எங்களுடைய நாடு என்ற உணர்வை எங்களுக்கு இது தோற்றுவிக்கவில்லை. ஆகவே ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு என்பது சர்வதேசத்தாலே வடக்கு கிழக்கு தமிழர்கள் சவுத்தர்ன் தாய்லாண்டாக இருக்கலாம், கம்போடியாவாக இருக்கலாம், வியட்நாமாக இருக்கலாம். இந்த தேரவாத பௌத்தம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இன முரண்பாடுகளும் யுத்தங்களும் அழிவுகளும் அடாவடிகளும் காட்டு மிராண்டித்தனங்களும் தான் மிஞ்சி இருக்கின்றன. இது ஸ்ரீலங்கால மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல, உலக நாடுகளிலேயே நீங்க எடுத்து பார்க்கலாம். ஆகவே இதுக்கு அடிப்படை மகாவம்சம் என்கிற அந்த பொய் கட்டுக்கதை. அந்த இதுல இருந்து இந்த மகாவம்ச மனநிலையில இருந்து ஸ்ரீலங்கா ஒரு சிங்கள பௌத்த நாடு என்றதை நிறுவுவதற்கான கட்டமைப்பு முயற்சிகளை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆகவே மாறப்போவது இல்லை. எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அடிப்படை சிங்கள பௌத்த பேரிலே மகாவம்ச மனநிலையிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே தமிழர்கள் போராடி தங்களுக்கான உரிமைகளையும் விடுதலையும் பெறுவதுதான் அதற்கு சர்வதேசம் அழுத்தங்களை பிரயோகித்து ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு நடத்தப்பட வேண்டும். உடனடியாக வடக்கு கிழக்கில் இருந்து ராணுவம் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும். இவ்வளவு ராணுவத்தை வச்சுக்கொண்டு 15 வீதத்துக்கும் அதிகமான பாதுகாப்பு செலவினத்தை செலவழித்து மக்களோட வரிப்பணத்தை எடுத்து மக்களை பொருளாதார ரீதியான சிக்கலுக்குள்ள சிங்கள அரசு மாட்டிக்கொண்டு இறுதி யுத்தத்துக்காக எவ்வளவு கடன்களை உடலாளர்களை வேண்டிக் கொண்டு இன்றைக்கு அதெல்லாம் கட்ட முடியாம திண்டாடி கொண்டிருக்கிறது. திருப்பி 2028ஆம் ஆண்டு பெரிய பிரச்சனை வரப்போகுது. விரைக எல்லா சிங்கள மக்களுக்கும் பானும் கருத்தும் இல்லையென்றே ரோட்டுக்கு வந்து வரிசையில நிக்க நாளைக்கு விளங்கும் இந்த பிரச்சனை என்ன. அப்பதான் விளங்கும் நாங்கள் எவ்வளவு துன்பப்படுறோம். இப்ப எடுத்து சொன்னா விளங்காத இப்ப சாப்பிடறதுக்கு பானும் பருப்பும் கிடைக்குது எல்லாருக்கும். அப்ப அந்த நிலை ஒன்று கட்டாயம் 2028 வரும்போதுதான் எல்லா சிங்கள மக்களும் இதை உணர வேண்டும். இந்த தமிழ் மக்கள் நீதிக்காகத்தான் போராடுகிறார்கள். தமிழ் மக்கள் அடிப்படையிலே சிங்கள மக்களுக்கோ பௌத்த தர்மத்துக்கோ எதிரானவர்கள் அல்ல. பௌத்தத்தை பௌத்தமா ஒழுங்கா பின்பற்றினா ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதுதான் அடிப்படை விஷயம். ஆகவே இந்த மகாவம்ச மனநிலை என்பது மாற்றமடைய போது கூட எங்களுக்கு தெரியவில்லை. ஸ்ரீலங்கா போலீசார் அந்த இதிலும் மிகவும் காட்டு மிராண்டித்தனமாக நடந்திருந்தார்கள். களத்தில் நான் அணிந்திருந்த அந்த உருத்திராட்ச மாலை செப்பு கம்பியால கொடுக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா போலீசார் ஒரு பெரிய தடிச்சவர் ஒரு காட்டு மிராண்டி மிருகம் தான் சொல்லணும். அந்த போலீஸ் ஓஏசியோ ஆடா இருந்தாங்க, டெல்லிப்பட ஓஏசியோ இந்த ஓஏசியோ அவர் பிடிச்சி அழுத்து அந்த உருத்திராட்ச மாலை அறுத்த பொழுது அந்த செப்பு கம்பி அந்த களத்தில் வெட்டிது. இந்த அடையாளம் இப்பவும் இருக்கு. அதுக்கு பிறகு அவர் கழுத்துல அடிச்சு கையில எல்லாம் அடிச்சு முதுகுல அடிச்சுதான் இந்த தள்ளினார். இத்தனைக்கு நான் ஒரு எதிர்ப்பையுமே தெரிவிக்கவில்லை. அதான் நான் காட்டு மிராண்டி போலீஸ் என்று சொல்றேன்.
வந்து வணக்கம் சுவாமி உங்களை கைது செய்யறோம் வாகனத்துல ஏறுங்கொண்டா நான் மரியாதையா ஏறி இருப்பேன். அப்ப இவர்களுக்கு எந்த மத விழுமியமும் இல்லை. இங்க நிக்கிறாங்க எல்லாம் பாத்துக்கொண்டு போலீஸ் நிக்கிறாங்க. இவங்க எந்த மதம், பௌத்த மதம் இல்ல, கிறிஸ்தவ மதம் என்ன, சைவ மதம் என்ன மதம் இருந்தாலும் இந்த போலீஸுக்கு அடிப்படை விழுமியம் இல்லை. கேட்டா சொல்றது மேலிடத்து உத்தரவு இங்க மேலிடம் மேலே சூரியன் உத்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார். மேலிடத்துக்கு சொல்ல வேண்டியான ஒரு துறவியை எப்படியா நடத்துறேன்னு சொல்ல வேண்டிய, இல்லாட்டி போலீஸ் வேலையை விட்டு சைன் பண்ணி போட்டு வேற தோட்டத்தை செய்து வாழலாம் கௌரவமா. இப்படி எல்லாரும் அடக்குமுறை அடாவடியா செய்த ஒரு கொலை முயற்சி என்று நான் சொல்லுவேன். ரெண்டாவது நான் பேருந்து அங்க ஆனதுக்கிட்ட வரைக்கும் நெஞ்சை பிடிச்சி இதயத்தை பிடிச்சி தள்ளி ஏற்றணும். எக்ஸ்ட்ரா எடுத்தது 2 தடவை. அப்ப இந்த இதயத்தை பலகீனப்படுத்தணும்னு சொல்லி இதயத்தை பிடிச்சி தள்ளி ஏத்துறது இதுவா ஸ்ரீலங்கா போலீஸுக்கு மேலதிகாரிகள் சொன்ன கட்டளை? அனது அரசு இதைத்தானே செய்கிறதா? அப்ப ஒரு தமிழ் துறவி என்றதுக்காக இப்படியான ஒரு அடாவடி கண்ணுக்கு முன்னால பட்ட பகல நடக்குது. சிங்கள துறவி அவைக்கு அடிக்கணும், அவன் தொப்பியை தள்ளி விழுத்தினம் எல்லாம் செய்யணும், அதை பார்த்து கொண்டு கை கட்டி கொண்டு நிக்கணும், அடிய வேண்டி கொண்டு நிக்கணும். அப்ப இதுல இருந்தே உங்களுக்கு விளங்கணும் தமிழ் துறவிகளை, தமிழர்களை ஸ்ரீலங்கா அரசு எப்படி ஸ்ரீலங்கா போலீசார் நடத்துகிறார்கள், சிங்கள பௌத்த துறவிகளை இல்ல சிங்கள பௌத்தர்களை எவ்வாறு நடத்துகிறார்கள், அந்த பாகுபாடு அந்த பிரிவினையை அவர்கள் தான் ஏற்படுத்துகிறார்கள். அவர்கள் தான் பயங்கரவாதிகள், நாங்கள் அல்ல. ஸ்ரீலங்கா போலீசார் சிங்கள பௌத்த பேரினவ அரசுதான் காலத்துக்கு காலம் 1958ஆம் ஆண்டு கலவரமா இருக்கலாம், 77ஆம் ஆண்டு கலவரமா இருக்கலாம், 83ஆம் ஆண்டு கலவரமா இருக்கலாம், 2009 முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையாக இருக்கலாம். காலத்துக்கு காலம் தமிழர்களை அடக்கி ஒடுக்கி இந்த ராணுவ வன்கரங்கள் கொண்டு இப்ப ஸ்ரீலங்கா போலீசார் என்ற வகையில நிக்கிறான். கையில கட்டிக்கொண்டு நிக்கணும், இந்த கையில வச்ச குத்தி அடிக்கிறதா நான் இந்த வேலை, அதுக்குதான் கையை வச்சுக்கிறேன். சாப்பிடறதுக்கு இல்ல, மற்ற துறவியில அடிக்கிறதா இந்த போலீஸ் காட்டு முறை அனுப்புறமான வேலை. அப்ப இப்படியான இது வச்சுக்கொண்டு இந்த ராணுவ ஒரு வடக்குமுறை வன்முறையை பயன்படுத்தித்தான் தமிழர்களை இன்றைக்கு அடக்கி ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் இன்னும் உடல்நலத்திலிருந்து முழுமையாக தேரவில்லை. ஆனால் காணி உரிமையாளர்கள் விடுத்த அழைப்பின் பேரில் இந்த மக்கள் போராட்டத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லிட்டார். இன்றைக்கு உடல்நலம் எனக்கு குறைவாக இருந்தாலும் இந்த போராட்டத்தில் நான் போராடுகின்ற மக்களையும் மதம் சார்ந்த துறவிகளையும் அடிப்பதும் உறுதிக்கொள்வதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே நாங்கள் ஒரு ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற நாட்டிலே ஜனநாயக போராட்டம் இருக்கின்றோம். அதோட என்ன தகாய்கிறது? இது மட்டுமல்ல, இனிவரும் காலங்களிலே நாங்கள் வவுனியாவிலே சமணங்குளத்திலே போராட வேண்டிய எல்லைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அங்கே தொல்லியல் என்ற போர்வையிலே அங்கே ஒரு அடித்தளம் விடப்பட்டிருக்கிறது. பௌத்த அடித்தளம் வெண்கோள வடிவிலே ஒரு அடித்தளத்தை விட்டிருக்கின்றார்கள். அடித்தளம் மாத்திரமல்ல, அந்த பௌத்த விகாரை கட்டுவதற்கான ஒரு மேல் வளைவை ஒன்றை ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த தொல்லியல் திணைக்களம் வடகிழக்கிலே இந்த தொல்லியல் எச்சங்களை பாதுகாக்கிறோம் என்ற போர்வையிலே தொல்லியல் எச்சங்களை பாதுகாக்கிறோம் என்ற செய்தியோடு இந்த பௌத்த விகாரை கட்டுகின்றார்கள். இந்த கல்லுமலை பிள்ளையார் ஆலயத்தில் நடந்த அந்த அடித்தளத்தை போன்றுதான் இந்த குருந்தூர் மலையிலே ஆரம்பத்திலே இந்த எச்சங்களை பாதுகாக்கிறோம் என்ற போர்வையிலே இந்த விகாரை கட்டுவதற்கு அடித்தளம் விடப்பட்டிருந்தது. நீதிமன்றம் அந்த விகாரை அந்த கட்டுமானத்தை கட்டக்கூடாதுன்னு சொன்ன போதும் கட்டம் கட்டமாக கட்டி இன்றைக்கு ஒரு விகாரை இங்கே எழுந்து நிற்கின்றது. அதை போல ஒரு துயரநிலையை தான் இந்த வவுனியா மாவட்டத்தில் சமணங்குளம் கல்லுமலை பிள்ளையார் ஆலயமும் எதிர்கொள்ள இருக்கின்றது. இந்த விடயத்திலேயும் இந்த மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த இடங்களை பாதுகாப்பதற்கான தொடர்ச்சியாக போராட வேண்டிய இன்னைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதில் இணைந்ததாகத்தான் இந்த தையிட்டி கட்டுவதற்கு விகாரை நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும். இது வெறுமனே இந்த தையிட்டி மக்களுடைய பிரச்சனை மாத்திரமல்ல, இது வடகிழக்கில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுடைய இனம் சார்ந்த மக்களுடைய பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே வீடுகளில் இருந்து பதிவுகளை எழுதுவதும் போராடுவர்களை எள்ளி நகையாடுவதும் 4-5 பேர் போராடி என்ன சாதிப்பீர்கள் என்று கேட்பதையும் விட்டுவிட்டு இந்த மண்ணுக்காக தொடர்ந்து போராடுவதன் மூலம் தான் நிச்சயமாக இந்த வடகிழக்கில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியும். இல்லாவிட்டால் காலகதியிலே இந்த மண் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தால் அறிந்து போய்விடும். இன்றைக்கு தொல்லியல் திணைக்களம்
தொல்லியல் பிரதேசங்களாக 400க்கும் மேற்பட்ட இடங்களை பிரகடனப்படுத்தி இருக்கின்றது. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைமையை எடுத்து காட்டுகின்றது. அதில் ஒரு அங்கமாக கன்னியா வெந்நீரில் இருக்கிற பிள்ளையார் ஆலயத்துடைய வளாகம் அங்கே பிரவேசிக்க தடை விதித்திருக்கின்றார்கள். இந்த தொல்லியல் திணைக்களம் நான் சொன்ன 400க்கும் மேற்பட்ட தொல்லியல் என்று அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் ஆய்வுகளை செய்ய இருக்கின்றார்கள். இந்த ஆய்வுகள் எவ்வாறு வெளிக்கொள்ள இருக்கின்றன சொல்லி சொன்னால், இங்கே சைவ ஆலயங்கள் இருக்கின்றது, தமிழர்களுடைய வரலாற்று இடங்கள் இருக்கின்றது. இந்த வரலாற்று இடங்களை ஆய்வுகளாக செய்வதாக சொல்லிக்கொண்டு அவங்க சொல்லியிருக்கின்றார்கள். இதுவரையும் 4-5 இடங்கள் மாத்திரம்தான் நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம் சொல்லி. அப்படியானால் இங்கே இருக்கின்ற 400-500க்கும் மேற்பட்ட இடங்களிலே ஆய்வுகள் மேற்கொள்வதாக காட்டி இந்த இடங்களையும் பௌத்த ஆய்வுகள் செலுத்துவதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகவே இந்த ஆபத்தை நாங்கள் அடிமுறையிலே கிள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த ஆபத்தை விளையக்குள்ளவர்களாக இருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய இனம் என்ற சிந்தியுங்கள், தமிழர் என்ற சிந்தியுங்கள். எங்களுக்குள்ளே பாரபட்சம் என்று நாங்கள் அடிபட்டுக் கொண்டால் நிச்சயமாக இந்த நிலம் மாத்திரமல்ல, இந்த தமிழர் தாயகம் வெகு விரைவிலே கரைந்து போகிற செய்தியையும் இந்த கையெட்டி மண்டலையும் சொல்லிக் கொள்கிறோம். நன்றி. தமிழருடைய பெரும்பான்மையை திட்டமிட்ட வகையில் மாற்றியமைக்க வேண்டும் என்ற நோக்கினுடைய மாறி மாறி வருகின்ற எந்த அரசாங்கமும் சரி, எல்லா அரசாங்கங்களையும் மாற்றிக்கொண்டே வருகின்றார்கள். இதில் நாங்கள் கேட்கின்ற விடயம் இதுதான். என்னவென்றால், இந்த அரசாங்கத்தில் எங்களுடைய மக்கள் ஏதோ ஒரு வகையில் இவர்கள் இனவாதமற்று செயற்படுவார்கள், மக்களுக்காக நடப்பார்கள் என்று நம்பித்தானே வாக்களித்தார்கள். அந்த நம்பிக்கைக்கான வாக்குகள் எல்லாம் இன்றைக்கு முற்றுமுழுதாக ஏமாற்றமாக மாறி இருக்கின்றது. இதற்கான பதில் என்ன? இது மட்டுமில்லாமல் இன்றைய போராட்டத்தில் திசை திருப்பும் வகையில் அரசாங்கத்திற்காக வேலை பார்க்கக்கூடிய சில அரச முகவர்கள், மிக தெளிவாக சொல்ல வேண்டும், அரச முகவர்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் இன்றைக்கு தையிட்டு வியாரையை இடிக்க புறப்பட்டோம் என்று பொய்யாக ஒரு செய்தியை wrongly declared and wrongly informed that today we are going to break the Vihar, but we are not here to break the Vihar. We are here to make the peaceful protest. நாங்கள் அதான் மிக தெளிவாக சொல்றோம். நாங்கள் அமைதியான போராட்டங்களின் ஊடாக எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையும் எங்களுடைய மக்களுடைய இவ்வளவு கால பிரச்சனைகளையும் எங்களுடைய மக்களுடைய நிலங்களை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் நீங்க நகர்ந்திருக்கின்றோம். ஆனால் தெள்ள தெளிவாக அரசாங்கத்தினுடைய ஒரு முகவர் பல்கலைக்கழகத்தையும் விமர்சிக்கின்றார். நாங்கள் இதில் மிக தெளிவாக சொல்கின்றோம், பல்கலைக்கழகம் விமர்சிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டும். நாங்கள் சும்மா கண்டம் போறவனையெல்லாம் விமர்சிச்சு கொண்டிருக்க மாட்டோம். எங்கிட்ட நிறைய ஊடகங்கள் மீடியா கலந்து காட்டிக்கிறோம். இதற்கு நீங்கள் என்ன பதிலடி கொடுக்க போறீங்க? இவ்வளவு பேர், ஒரு 5 பேர் கைது செய்ததற்கு பிறகுதான் இவ்வளவு படியங்களும் இன்னைக்கு வந்திருக்காங்க. இவ்வளவு படியங்களும் வந்திருக்காங்க. அவன் கொத்துரோட்டிக்கும் இல்லாத பேருக்கு மாட்டேன் வந்திருக்காங்க. பல்கலைக்கழகத்தை விமர்சிக்கணும் ஒரு தகுதி வேணும். ஏனென்றால் பல்கலைக்கழகத்தை விமர்சிப்பவர்களும் திட்டமிட்ட வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழ் மக்களினுடைய, அதாவது தமிழ் மாணவர்களுடைய வருகை தொகையை குறைக்க வேண்டும் என்ற ரீதியில் தான் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். அதை மாற்றிக்கிறது பல்கலைக்கழகத்தை தவறாக சித்தரிக்க வேண்டாம் என்பதை அந்த நபரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமில்லாமல் நீங்கள் கொஞ்சமாவது உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு உண்மையா ஏதாவது செய்ய மற்றும் நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்ட களத்துக்கு வந்துக்கணும் என்றால் தொடர்ச்சியாக நாங்கள் மக்களுக்கு அனுதான் போராடி கொண்டிருக்கோம். அதில் மாற்றிக்கத்தை இல்லை. மயிலத்தமிழ் மாதவனை மேய்ச்சல்தரை பிரதேசத்திலும் நாங்கள் அங்கு கைது செய்யப்பட்டோம். கைது செய்யப்பட்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வழக்கத்தவணைக்கு நாங்கள் போயிருக்கல அந்த மக்கள் தங்களோட பிள்ளைகள் மேல் தான் பார்க்கிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக மக்களோட இணைஞ்சு வந்திருக்கோம். அதே மிக தெளிவான ஒரு விஷயம் நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் சொல்லுவோம், எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய ஈர்ப்பிலையும் அவர்களுக்கு பின்னிட்டவும் நாங்கள் இன்றைக்கு போராட்டத்துக்கு வரையில்லை. நாங்கள் வந்திருப்பது மக்களுக்காக மட்டும்தான். மக்களுடைய நிலங்கள் மக்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும். சிங்கள பௌத்த பேரினவாதம் எந்த மாறி மாறி வருகின்ற எந்த அரசாங்கங்களாலும் தொடர்ச்சியாக தமிழர்களுடைய நிலங்கள் பல்வேறுபட்ட ரீதியில் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இதை குறித்து யார் கேள்வி எடுக்கும்? இதை குறித்து பல்கலைக்கழக சமூகமாக படிக்கின்ற மாணவர்களாக அந்த மக்களுக்குல இருந்து தான் நாங்க வரோம். அந்த மக்களோட பிள்ளைகள் நாங்கெல்லாம் கேள்வி கேட்கணும். நாங்கள் கேள்வி கேட்கலான்னு யாருமே சொல்லிடாது. நாங்கள் இந்த விஷயத்திலையும் சொல்றோம், இந்த மக்களோட காரியம் நாங்கள் விகாரையை இடித்த கட்டுவோம் சொல்றோம். ஆனால் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட விகாரை அகற்றப்பட வேண்டும். அதையும் தாண்டி மிக முக்கியமாக மக்களுடைய காணிகள் மிக தெளிவாக அவ்வளவு காணிகளையும் இந்த அரசாங்கம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். மக்களுடைய காணிகளை மக்களுக்கு கொடுத்து விடுங்க. தொடர்ச்சி எத்தனை காலத்துக்கு தான் அவங்க போராடி கொண்டிருப்பாங்க. போராடி அவர்கள் களைப்படைந்து விட்டார்கள்.
அவர்களுக்கு கரம் கொடுப்பதற்காகத்தான் இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவர்களாக நாங்கள் வந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் சொல்கின்றோம், கையிட்டி தமிழருடைய சொத்து திட்டமிட்ட ரீதியில் தமிழருடைய குடிப்பெரும்பான்மையை மாற்றும் வகையில் வேண்டுமென்று ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் இப்படி ஆக்கிரமிப்புகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றார். மக்கள் இன்றைக்கும் தெளிவாக வெளிப்படும். இன்றைக்கும் நீங்கள் எங்க நிற்பீங்கன்னு எனக்கு தெரியும். நோ லிமிட் போயிருக்கு. இதே மாதிரி தான் எங்களுடைய மக்களை மடமாற்றுறதுக்கு இன்றைக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய கவலை இனங்கள், நிறைய பேர் முன்னெடுக்கிறாங்க. மிக தெளிவா சொல்றோம், கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய எங்களுடைய நிலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய மக்களா இருக்கும். தமிழ் தேசியம் என்பது நிலம், இனம், மொழி, அரசியல் இந்த 4 தூண்களாலேயும் மிக முக்கியமாக கட்டமைக்கப்பட்டது. அது முதல் மக்கள் விளங்கிக் கொள்ளும். இன்னைக்கு அரசியல் கட்சிகள் வெறும் அரசியலை மட்டும் பிடிச்சு தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மிச்சம் மூண்டையும் அவர்கள் எவ்வளவு தூரம் பார்க்கிறார்கள் தெரியல. அதற்காகத்தான் நாங்கள் நினைக்கிறோம். நிலம் என்றது ஒரு அரசியல், நிலம் என்பது ஒரு உரிமை, நிலம் என்பது மக்களுடைய உரிமை. நிலத்தை வச்சுதான் நீங்க யார் அதிகாரம் அதிகமாக இருக்கின்றோம், அதிகாரம் குறைவாக இருக்கின்றது தீர்மானிக்கப்படுகிறது. உலக அரங்கில நீங்க எங்கேயும் எடுத்து பார்க்கலாம். நாங்கள் சிந்தனை தெளிவோட ஒவ்வொரு படிக்கணும் எதற்காக போராடுகின்றோம் என்ற தெளிவோடு தான் இந்த காலத்துக்கு இறங்கி வந்திருக்கோம். எங்களுக்கு தொடர்ச்சியாக ஊடகங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது. ஒரு எதிர்கருத்தோட தெரியுங்க, நாங்கள் இந்த போராட்ட காலத்துல சமூக வலைத்தளங்கள் எடுக்கிறார்கள். நாங்கள் மக்களுக்காக தான் திரும்பவும் சொல்றோம், மக்களுடைய தொடர்ச்சியா அத்துமரப்படுமாக இருந்தால் நாங்கள் மக்களுக்காகத்தான் மாணவர்கள் எந்த விதமான மாற்றுக்கிறது மக்களுடைய காணிகளை தற்போதைய அரசாங்கம் திட்டவட்டமாக அவர்களுக்கு உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று காலம் தாழ்த்தாமல் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் காண்புடன் நன்றி.